ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அதர் வீடியோஸை கோத்ரூ பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறமா வாட்டர் விட்டு நல்லா அலசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போதும். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 4-5 கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் சாம்பார் ரெசிபி செய்கிறத விட இது போல் பாசிப்பருப்பு சாம்பார் அதுவும் முட்டையை ஆட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு டிஷ்மே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம விசில் வைக்கிறோம். அதாவது ஒரு 3 to 4 விசில்ஸ்லேயே பாசிப்பருப்பு நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம 15 மினிட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கிறோம். நீங்கள் ஊற வைக்க டைம் ஆகிடுச்சு, ஜஸ்ட் நீங்கள் ஊற வைக்காமல் செய்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா ஒரு 1 or 2 drops ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதை ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லாவே வந்துடுச்சு பாருங்கள். நல்லா குழஞ்சி இது போல் நல்லா வந்திருக்கு. பருப்பு வேகலை அப்படின்னா உங்களுக்கு சாம்பாரோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ நல்லா அது மாதிரி குழஞ்சி வேகணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கிடையில் ஒரு ஷாப்பிங் ஆப் பற்றி பார்த்துடலாம். பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப் தான். இதில் நிறையவே கிராசரிஸ் ஐட்டம்ஸ் அண்ட் டெய்லி நீட்ஸ்க்குரிய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஷாப்பிங் ஆப் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போயிட்டு கோத்ரூ பண்ணி உங்களோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதுக்கு 3 கத்திரிக்காய் அண்ட் ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்துக்கிறேன். இது போல் மேல் தோல் சீவி எடுத்துக்கோங்க. கேரட் அண்ட் கத்திரிக்காய் எப்போதும் போல் நார்மலாக கட் பண்ணாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா சாம்பாரில் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு ஃப்ளேவரோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும், நல்லா குழஞ்சிருக்கும். ஸோ கத்திரிக்காய் நார்மல் சாம்பாருக்கு நம்ம நீளமாக கட் பண்ணுவோம். ஸோ அதையுமே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இட்லி சாம்பாருக்கு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா பீசஸுமே நம்ம குட்டி குட்டி பீசஸாக போடுவோம், அது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டுமே இதே போல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே துவரம்பருப்பு சாம்பார் வைக்கிறத விட இது போல் பாசிப்பருப்பில் ஒரு டைம் சாம்பார் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த ரெசிபி தான் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் அண்ட் கேரட் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் எக்ஸஸாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் நல்லாவே வெந்துடும். இல்லை நீங்கள் விசில் வைக்காமல் ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு காய் நல்லாவே வெந்துடும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு விசில் மட்டும் போதும். அதுக்கு அதிகமாக வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிடும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு சாம்பார் நல்லா உங்களுக்கு சுட வைக்க அதிகமாக இறுகிடும். சாவே வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. விசில் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கான ஸ்பைசஸ் பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. சோம்பு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பாசிப்பருப்பு சாம்பாருக்கு சோம்பு நம்ம ஆட் பண்ணுறது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட மிளகு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். மிளகு நல்ல ஒரு ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு டைமுமே நீங்கள் தாளிக்கிறப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து சாப்பிடுங்க. அதை தூக்கி கீழே போட்டுறாமல் எடுத்து சாப்பிடுங்க. இப்போ இது கூடவே 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் நமக்கு வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துருச்சு. அதிகமாக குழையாமல் கரெக்டாக வெந்துடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோம்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த டைமில் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. 1 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போல். நெக்ஸ்ட்டு இப்போ சாம்பார் நமக்கு ரெடியாக இருக்குது. பருப்பு காயெல்லாம் வெந்திருக்கு. இதை இது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா நமக்கு கெட்டியாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கணும்.
நமக்கு பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறமா இது கூட தேங்காய் பால் ஒரு 1/2 கப் வந்து நல்ல கெட்டியான பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு சாம்பார் செய்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கடணுமான்னு நினைக்காதீங்க. பட் இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பால் கெட்டி பால் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு அதிகமாக கொதிக்க விடாதீங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 1 மினிட் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம். முட்டை வந்து இதில் ஆட் பண்ணி அந்த முட்டையை சாப்பிட்றப்போ அதுவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 எக்ஸ் ஆட் பண்ணுறேன். எக்ஸை வந்து டேரெக்டாக இதில் உடச்சி ஊற்றாமல் தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றுங்க. முட்டை சப்போஸ் கெட்டிருந்ததுன்னா நமக்கு தெரியாது. அதனால் பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இது போல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்லே வைங்க. இதை வந்து கிளறிடாதீங்க. ஸோ வந்து ஸ்ப்ரெட் ஆகி உடஞ்சிரும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க, சிம்லே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். நீங்கள் கிளறிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இது தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்காக நான் இது போல் உடச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தனியாக எடுத்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டை போதும். ஒரு முட்டை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலுமே அதுவுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்கனாலே நல்லாவே கொதிச்சு அந்த முட்டை வந்து நல்லா வெந்துடும். ஸோ இது கூட மேலே மல்லி இலைகள் தூவி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அட்டகாசமான சாம்பார் உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் சாதத்துக்கு பசங்க ரொம்பவே அடிக்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் நார்மல் சாம்பார் செய்கிறத விட இது போல் சாம்பார் செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் வச்சு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் முட்டை நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ சுட சுட சாம்பார் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட வேண்டியதான். சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் எடுத்து இது கூட இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த சாம்பார் செஞ்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா நம்ம சைடிஷ் செய்ய தேவையே இல்லைங்க. இந்த முட்டை வச்சு நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதில் தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கிறதுனாலே காரம் அதிகமாக தெரியாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சி இது கூட நிறைய ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலில் குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸ் இருக்குது. கேட் வீடியோஸ் கூட நிறைய ஃபன்னி வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கோ த்ரூ பண்ணுங்கள். சேனல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.